ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கிருபையுள்ள நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கத்தினாலும் தயவினாலும் கிருபையினாலும் இந்த கூடுகைக்கு நீ கூட்டி சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் மேல் இன்னும் அதிகமான கிருபைகளையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க. உம்முடைய பூர்ண ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். பூர்ண சுகத்தை கட்டளையிடும். எல்லா பலகீனங்கள் சுகவீனங்களும் விடுதலை தந்து அற்புதமாய் நடத்தும். இந்த நாளில் செய்தியும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தர வேண்டும் கேட்கிறோம். நீரே வெளிப்பட வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்ல எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 4 1வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. முதல்ல கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் அப்படின்னு எழுதுறார். கட்டுண்டவன் அப்படின்னா சிறையில். கர்த்தர் நிமித்தமா எங்க இருந்தார்? அவர் சிறைச்சாலையில இருந்தார். இந்த எபேசியர், பிலிப்பியர் அது போன்ற சில நிருபங்கள் பிரிசன் எபிசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிறை நிருபங்கள் என்று சொல்லப்படும். இதெல்லாம் அவர் ஜெயில இருந்தே எழுதினார். பவுலுக்கு எதுக்கு சிறையில போனோம், ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா அவர் சிறையில் இருந்ததுனாலதான் என்ன பண்ண முடிஞ்சுச்சு, எழுத முடிஞ்சுச்சு. மற்றபடி ஊழியம் செய்துட்டே போயிருப்பாரு. இன்னைக்கு நமக்கு நிருபங்கள் கிடைச்சிருக்காரு. அதனால சில கஷ்டங்கள், சில வேதனைகள், சில பாடுகள் ஏன் நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு அது வைக்கப்பட்டிருக்கும். சில நேரம் புரிஞ்சுக்கலாம், சிலவற்றை புரியவே முடியாது. செல்வியுடைய தம்பியை குறித்து ஒரு 2 மாதத்துக்கு மேல மிகப்பெரிய கவலை. நேற்றா முந்தா நாள் நினைக்கிறேன், நான் பேசினேன். அவன் குரல் யாராவது காதுல ரகசியமா மற்றவங்க தெரியாம பக்கத்துல பேசுறாங்களோ எப்படி பேசுறோமோ அதே மாதிரி பேசவே முடியல. ரொம்ப வேதனையோடு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். இன்னைக்கெல்லாம் நான் கேட்கவே இல்லை, எப்படி இருக்கானே கேட்கல. நான் செல்வி சொன்னா இன்றைக்கு நல்லா பேசினா நல்லா இருக்கான்ப்பா அப்படின்னு. அவ்வளவு போராடி நான் ஜெபித்து கொண்டிருக்கேன். இதை மாதிரி யாருக்காகவும் நான் ஜெபித்தது கிடையாது. அவ்வளவு போராடி, ஆண்டவரே தாவீதின் குமாரனே இறங்கணும்னே இறங்குனீங்க. அந்த சிரோபெனிக்கா ஸ்திரீ மறுபடியும் கெஞ்சின உடனே நீங்க அந்த நிமிடமே அவருடைய மகள் சுகமடையும்படி செய்தீர்கள். காத்திருந்தான், பல மாதங்களாக, பல வருடங்களாக காத்திருந்தான். எப்போ பெதஸ்தா குளத்தை எப்போ கலக்குவாங்கன்னு. ஆனா அங்க அவனை தேடி ஒரு நாள் படுக்கை எடுத்துக்கொண்டு போனவர் நடான்னு சொல்லும்போது உடனே எடுத்துக்கொண்டு போனானே. அப்படிப்பட்ட பலத்தெல்லாம் கொடுத்தீங்களே, ஏன் இவனுக்கு இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி இன்னும் பல விதங்களை நான் போராடி ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அதோடு கூட நேற்று 2 சகோதரிகளை பத்தி செல்வி சொன்னா, இந்த பிரேயருக்கு வர 2 பேரை பத்தி. அது இன்னும் எனக்கு ரொம்ப மனசுல ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. 4, 5 அதிகாரம், 6 அதிகாரம் வரைக்கும் நடத்திலாம் இருந்தது. இந்த இதுல ஒரே அதிகாரத்தோட முடிக்கலாம், முடிச்சு கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம் எல்லாருக்காகவும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். அப்ப பலவித இதெல்லாம் சிறை. நம்ம ஒரு ஜெயிலுக்குள்ள போறதுனாலும் ஏதோ ஒரு சிறையில நம்ம மாட்டிட்டு தான் இருக்கோம். குடும்பம் என்ற சிறையில இருக்கலாம், வியாதி என்ற சிறையா இருக்கலாம், ஏதோ ஒரு சிறை. ஒரு அடிமைத்தனத்துல வெளியே வர முடியாதபடி அந்த பிரச்சனைக்குள்ளே இருந்து கொண்டு தனியாக அழுது கொண்டு கதறிக்கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டு எவ்வளவு நாள் ஜெபித்தும் பதில் கிடைக்கலையே, அப்படிப்பட்ட ஒரு சிறைப்பிடிப்புல தான் இருக்கலாம். ஆனா அங்க இருந்தும் பவுல் என்ன பண்ணாரு, தன்னுடைய கடிதத்தை உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சார். எனக்கான நல்லதுதானே செய்தேன்,
உம்முடைய ஒழித்து தானே செய்த ஆண்டவரை, என்ன இப்படி சிறையில போட்டீங்களே அப்படின்னு சொல்லி கதறி கொண்டிருக்கல. அங்க உட்கார்ந்து எழுதுறதுக்கு எப்படி வசதி கிடைச்சது தெரியாது. இப்ப நான் உட்கார்ந்து பேசுறேன்னா ஒரு டேபிள், ஒரு சேர், அதுல உட்கார்ந்துட்டு வசதியா உட்கார்ந்து பேசுறேன், வசதியா உட்கார்ந்து எழுதுறேன். ஆனாலும் அவருக்கு அந்த வசதி எல்லாம் கிடைச்சிருக்காது. ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு, ஆண்டோடைய வார்த்தைகளுக்காக காத்திருந்து பொறுமையா அதை உட்கார்ந்து எழுதினாருன்னு பாக்குறோம். அதனால எல்லா காரியத்துக்கும் உடனே பதில் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்ல முடியல. ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறத வச்சு சொல்லலாம் பல காரியங்கள். நான் கூட உங்களுக்கு சொன்னேன், கேட்கறேன்னா என்ன, தட்டுறதுன்னா என்ன, தேடுறேன்னா என்னெல்லாம் உங்களுக்கு பிரசவம் பண்ணியிருக்கேன். உங்களுக்குள்ள வித்தியாசம்லாம். ஆனா அப்படிலாம் சொன்னாலும் சில நேரங்கள்ல எந்த பதிலுமே கிடைப்பதில்லை. அப்படிங்கும்போது ரொம்ப மனதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சில நேரம் ஆண்டவருடைய செயல்களை நம்ம புரிய முடியாது. யோபு சொன்ன மாதிரி, அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார், அவர் தமக்கு சித்தமானதை செய்வார் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அவர் எவ்வளவு கதறியிருப்பார், எவ்வளவு யோக்கியமா நடந்தார், பிள்ளைகளுக்காக பலி கொடுத்தார், ஒவ்வொரு நாளும் பலி கொடுத்தார், என் பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணிருப்பானோன்ட்டு. அவரை மாதிரி சமூக செய்தவன் சேவை செய்தவன் யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு சொல்றாரு. குருடனுக்கு நான் பார்வையா இருந்தேன், அப்ப குருடனெல்லாம் நான் என்ன செய்து அவனுக்கு உதவி செய்து அவனை கொண்டு போனேன். பசி உள்ள ஒருத்தன் கூட என் தெருவில் இருந்தது இல்ல. என் வீட்டுல படுக்கிறதுக்கு, வெளியே வராண்டால் படுக்கிறதுக்கு இடம் கொடுக்காம இருந்தா, அப்படி பல காரியங்கள், நன்மையான காரியங்களாம் சொல்றார். அவர் இவ்வளவு கதறினார், அவருக்கு பதில் கிடைக்கல. அதே மாதிரி ஒருவேளை கிடைக்காம இருக்கலாம். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய பணியை நம்ம கட்டாயம் செய்யணும். நானே எப்படி இருக்கேனே, இவனுக்கு எப்படி உதவி செய்யறது, நானே இப்போ இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கேன்னா இவனுக்கு எப்படி ஒரு 10 ரூபாய் கொடுக்கறது, 50 ரூபாய் கொடுக்கறது, 1000 ரூபாய் கொடுக்கறது, அப்படிலாம் யோசிக்காம நான் கர்த்தருடைய கிருபையினால இதுவரைக்கும் அப்படிதான் செய்துட்டு இருக்கேன். பண கஷ்டம் கொஞ்சம் நெருக்கமா இருக்கு, 50 ரூபா கொடுத்தா போதும் நினைக்கும் போது, ஏன் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் கேட்கிறார். 2 காசு இருந்த விதவையே 2 காசு தான் இருந்துச்சு, அதையும் போட்டாளே. சட்டியில வேற மாவே இல்ல, அதுல வந்து ஊழியக்காரன் பங்கு கேட்கிறான், ஆனாலும் கொடுத்துட்டாளே, இல்லையா? அதனால இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு சேவை செய்வதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த கஷ்டத்திலையும் எந்த வேதனையிலும் தொடர்ந்து செய்யுங்க. அவங்க டாக்டர் இன்றைக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல, அவங்க காலில் பிரச்சனைனால, அவங்க காலில் என்ன பிரச்சனைனாலும் தெரியாது. ஆனா அவங்க போய் தன்னுடைய வேலையில கூட அமர முடியல, செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னொரு சகோதரி பற்றி நான் கேள்விப்பட்டேன், அவங்க தன்னுடைய தம்பி இறந்ததுனால, தம்பி ஒய்ஃபும் இறந்ததுனால அந்த 2 பிள்ளைங்களை சின்ன பிள்ளைகளே வளர்த்து கஷ்டப்பட்டு இத்தனை ஆண்டுகள் வளர்த்து வந்து கடைசியில அந்த 2 பிள்ளைகளும் அவங்களுக்கு விசுவாசமா இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்படிப்பட்ட கேள்விலாம் எல்லாரும் இந்த பிரேயர் இருக்கிறனால செல்வி சொல்றது எனக்கு தெரியும். அப்போ இப்படிலாம் கஷ்டங்கள் இருக்குது. அதனால முடங்கி கிடக்கூடாது. அதான் ஆண்டு விரும்பல. ஏதாவது எதற்காக நம்மை அழைத்தாரோ, எதற்காக தெரிந்து கொண்டாரோ, கட்டாயம் எல்லாருக்கும் ஒரு வரம் உண்டு. ஒருத்தன் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 5 இருக்கலாம். அதை பயன்படுத்தணும். கையா இருக்கலாம், காலா இருக்கலாம், காதா இருக்கலாம், கண்ணா இருக்கலாம். ஏதோ ஒரு உறுப்பா நம்ம இருப்போம். அந்த உறுப்பு தன்னுடைய வேலையை செய்யணும். அதனால தொடர்ந்து சோர்ந்து போகாம எல்லாத்துலையும் ஸ்தோத்திரம் செய்து தொடர்ந்து ஆண்டவருடைய வேலையை செய்யுங்க. இப்போ கர்த்தர் நிமித்த கட்டுண்டவனாய் நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவரி, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அப்போ அழைக்கப்பட்ட அழைப்பு பலவிதமான காரியங்களை நம்ம சொல்லலாம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 3:1 வாசிங்க. எபிரேயர் 3:1. இப்படி
இருக்க எபிரேயர் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை போதும் பண்ணுகிற போதுமா அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் நம்ம யாரு? பரம அழைப்புக்கு, அங்க பரலோகத்துக்கு நம்ம அழைத்திருக்கிறார். இந்த உலகத்துல சுயித்திருக்க, மகிழ்ந்திருக்க, அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இல்லை. அதுவும் கடவுள் தருகிறார். இளைப்பாறுதலை தருகிறார், ஆறுதலை தருகிறார், தேர்தலை தருகிறார், சமாதானத்தை தருகிறார், எல்லாம் தரதான் செய்யறார். ஆனால் நம்முடைய அழைப்புங்கிறது எங்குது? பரலோகத்துக்கு என்று நம்ம அழைத்திருக்கிறார். நம்பிக்கை என்று சொல்வது நம்ம பின்னால் அதை பார்ப்போம். பரம அழைப்புக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இதுல அந்த 2 வசனம் 3 வசனம், 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பிற பார்க்கலாம். முதலாவது 4ஆம் வசனம் வாசிங்க. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே அதை வாசிங்க. 4ஆம் வசனம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருப்பது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே நம்பிக்கை. ஒரு நிமிஷமா அடுத்ததாக வாசிக்கலாம். இப்போ நம்ம ஒரே அழைப்பு, ஒரே நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதா விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்து இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நம்பிக்கைனா என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 13ஆம் வசனம். 1 பேதுரு 5:1 அதுக்கு ஒரு 13. அதிகாரத்துல 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாய்ப்பட்ட ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கூட தேவனுடைய பலத்தினாலே காக்க. அது இல்ல 4ஆம் வசனம், சாரி தப்பா சொல்லிட்டேன். 1 அவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுந்ததினாலே அழியாதும் மாசற்றதும் வாடாதமாய் சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அப்போ ஜீவனுள்ள நம்பிக்கை, அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது எங்கதான் கிடைக்குது? பரலோகத்துல. அப்போ இன்னும் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு ஒரு கிருபை அளிக்கப்படுது. அது என்ன கிருபைன்னா, நம்ம என்ன செய்ய போறோம்? அவரோடு கூட இணைக்கப்பட போகிறோம், அவரோடு கூட பரலோகத்துக்கு செல்ல போகிறோம். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. இந்த 5ஆம் வசனத்திலையும் 4 வசனம் 5ஆம் வசனம் சேர்த்து வாசித்தீங்கன்னா அதுலயும் தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க அதனால பல காரியங்களை நம்ம நினைச்சதெல்லாம் செய்ய முடியல. ஒரு சுதந்திரம் கிடையாது. தனிப்பட்ட வாழ்க்கையில சுதந்திரம் கிடையாது, குடும்பத்துல சுதந்திரம் கிடையாது, வெளியே போடாத சுதந்திரம் கிடையாது, சபையில சுதந்திரம் இல்லாம இருக்கலாம், விரும்பின செய்ய முடியாம எதிரான காரியங்கள்லாம் இருக்கலாம். பட் அதெல்லாம் எங்க வைக்கப்பட்டிருக்குது? அந்த நம்பிக்கை பரலோகத்துல இருக்கு. அதான் நம்பிக்கை. பரலோகம் தான் நமக்கு நம்பிக்கை. அடுத்ததாக ஒரே சரீரம். ரோமர் 12:5. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். அப்ப அநேகராய் நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இன்னொரு இடத்துல தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளர்வதற்கு, அப்போ அவர் தலை, நம்மளாம் யாரு? அவருடைய சரீரமா இருக்கிறோம். அடுத்தது ஒரே ஆவி. பரிசுத்தாவியானவர் ஒரே ஆவியானவர் தான் இல்லையா? இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் போன பின்பு வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொன்னாரு. அப்படியே என்ன செய்தார்? ஒரு தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருவார் என்று சொல்லி சொன்னார். இப்போ ஒரே பரிசுத்தாவி தான் உண்டு. அது உங்களுக்கு வசன ரெஃபரன்ஸ் தேவையில்லை. அடுத்தது ஒரே கர்த்தர். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:5-6.
நான் உங்களிடத்தில் இருந்தபோது மத்- தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அதற்குரிய சாட்சி தேவன் போதும். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவர் தான். வேற மேரி மாதாவா யாரும் கிடையாது. ஒரே ஒருத்தர் தான் மத்தியஸ்தர். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாய் கிறிஸ்து இயேசு அவரே. அப்போ அவர்தான் யாரு? கர்த்தர் அல்லது மத்தியஸ்தர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை பார்க்கும்போது இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரே விசுவாசம். அது ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ விசுவாசம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தல். அது சொன்னால்தான் விசுவாசம் சொல்லப்படுறது. ஆனா அவருடைய கன்னி பிறப்பை நம்ம விசுவாசிக்கிறோம். அதை விசுவாசிக்கணும். ஒரு கன்னியின் வயிற்றில் அவர் தோன்றினார் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். இந்த உலகத்துல வாழ்ந்து நாம் விசுவாசிக்கிறோம். நமக்காக மரித்தார் என்று சொல்லி விசுவாசிக்கணும். அடுத்த அவர் உயிரோடு எழுந்தார், திரும்ப வரப்போகிறார். இதெல்லாம் நம்முடைய விசுவாசம். அடுத்ததா மார்க் 16:16 வாசிங்க. மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறான். அது சிலர் அந்த சபையில எடுத்த ஞானஸ்நானம் இல்ல, நீங்க எங்க சபையில தான் ஞானஸ்நானம் பெற்றாதான் பூர்ணமான ஞானஸ்நானமா இருக்கும், அதெல்லாம் ஞானஸ்நானமே கிடையாதுன்னு சொல்றவங்களா உண்டு. ஆனா அப்படி கிடையாது. எப்போ விசுவாசம் உள்ளானாய் ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவான். விசுவாசத்தோடு இப்ப நம்ம சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து கன்னிமேல் எடுத்து பிறந்தார், சிலுவையிலே என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், மீண்டும் உயிர்த்தார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிற விசுவாசத்தோடு கூட நம்ம ஞானஸ்நானம் பெறும்போது நம்ம என்ன செய்வோம்? ரட்சிக்கப்படும். அடுத்து 1 Corinthians 8:6. 1 Corinthians 8:6. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இந்த 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுவர்கள் உண்டு, இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும். இந்த வசனத்தை நான் அவரோட படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா அதிர்ச்சியா இருந்துச்சு. வானத்திலையும் தேவர்கள் உண்டாம், பூமியிலையும் தேவர்கள் உண்டாம். வானத்திலையும் கர்த்தர்கள் உண்டாம், பூமியிலையும் கர்த்தர்கள் உண்டாம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா, இந்த வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர் உண்டு அப்படின்றது இல்லையா? பைபிள்ல ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ரொம்ப கவனிக்கணும். எனப்படுகிறவர்கள் அப்படின்னு இருக்கு. ஆனா சோகால்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. நீங்க சந்தேகம் இருந்தா இங்கிலீஷ் பைபிள்ல பார்க்கணும். சோகால்ட் என்ன? அப்படி அழைக்கப்படுகிறவர்கள், சும்மா சொல்லப்படுகிறவர்கள், தவறாக சொல்லப்படுவது. அப்படிலாம் இருக்காங்க நிறைய பேர். அதுலதான் இன்னைக்கு பல தெய்வங்களை நான் உலகம் முழுதும் பார்க்கிறோம். ஆனாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்குன்னு நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அதனால இந்த வசனத்தை நம்ம உறுதியா பிடிச்சுக்கணும். இப்போ சந்தேகம் வந்துடக்கூடாது. ஒரே பிதாவாகி தேவன் உண்டு, ஒரே கர்த்தர். அப்போ ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே தேவன் என்று சொல்லி ஒரு 7 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கணும். எதுக்காக இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கும்போது நாமும் எப்படி இருக்கணும்? ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த காரியங்கள் எல்லாம் அங்க வரிசையாக அங்க சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம்.
இப்போ மறுபடியும் 4 எபேசியர் 4 2 3 வாசிங்க. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அப்போ நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நம்ம பாத்திரம் பரலோகம் செல்றதுக்கு பாத்திரமா இருக்கணும். அடுத்தது ஒரே சரீரமாக நம்ம இருக்கணும், சமாதானமா இருக்கணும். அப்படின்னா என்ன வேணும்னா முதல்ல மிகுந்த மனத்தாழ்மையில அது மிகுந்த மனத்தாழ்மை. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றதுக்கு காரணமே ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகோனா நான் என்ற அகம்பாவம். கணவன் நினைப்பார் நான் சொல்றதுதான் சரிம்பார், மனைவி சொல்றது நான் தான் சொல்றதுதான் சரி. அல்லது ஏன் விருப்பம் தான் நடக்கணும், உன் விருப்பம் தான் நடக்கணும். எங்க வீட்டுல பெயிண்டிங் எல்லாம் பண்ணும்போதே ஒருத்தருக்கு ஒரு கலர் பிடிக்கும், ஒருத்தருக்கு ஒரு கலர் பிடிக்கும். ஆனா யாரா ஒருத்தர் என்ன செய்யணும், விட்டு கொடுத்தாரு. சார் அந்த கலரே அடி அப்படி சொல்லி யாராவது விட்டு கொடுத்தா அது நடக்கும். 2 பேரையும் கேட்டா எனக்கு இதுதான் பெஸ்ட் கலர்னு தான் சொல்லுவாங்க. அப்படித்தானே? இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கிறதா சிக்கன் குழம்பு வைக்கிறதா 2 பேரும் ஒத்து போகணும். இப்போ என் ஒய்ஃபு சிக்கன் தான் வைக்கணும், சிக்கன் வாங்கி கொடுக்கணும். இல்லை இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு ஃபிஷ் வாங்கினா ஃபிஷ், இன்னைக்கு சாம்பார் தான் வைக்கணும்னா அதுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கணும். அப்போ இல்லை அதெல்லாம் நான் சாம்பார் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னா பிரச்சனை ஆயிடும். அதுல இன்னும் நிறைய காரியங்கள்ல மிகுந்த மனத்தாழ்மை ஆயிடும். ஓகே, கஷ்டமான காரியம். குடும்பம் நடத்துறது, ஒருமனப்பட்டு பாடுறது முதல்ல குடும்பத்துல. இது சபைக்கு சொல்றாரு. சபையை அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம குடும்பத்துக்குள்ள ஒருமனப்பத்தோடு ஒற்றுமையோடு இருக்குன்னா என்ன வேணும்? முதலாவது மிகுந்த மனத்தாழ்மை. ரொம்ப கஷ்டம். எப்பவும் நான் தான் தாழ்ந்து போகணுமா, எப்போதான் நான் தான் விட்டு கொடுக்கணுமா அப்படி கேட்டீங்கன்னா நம்ம சமாதான கட்டை உடைத்து விடுவோம். இந்த சமாதானம், இந்த கயிறு, பாண்ட் ஆஃப் பீஸ், அந்த கயிறு நம்ம என்ன செய்யறோம், அறுத்து விட்டுறோம். இப்போ முதல்ல வேண்டியது மிகுந்த மனத்தாழ்மை. அடுத்தது சாந்தம், சாந்த குணம். மிகுந்த மனத்தாழ்மையை குறித்து ஒரே ஒரு வசனத்தை நாங்கள் பார்த்துருவோம். யோவான் 13:14-15. யோவான் 13:14-15 வசனங்கள். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல போதுமா? நீங்களும் சரி, செய்யுங்கள். ஓகே வாசிங்க. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்து உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஒருத்தர் கழுவுனா தாழ்மை வந்துருமா? சொல்லுங்க யாராவது. சில சபைகள்ல காலை கழுவாங்க. கால் கழுவி தான் என்ன செய்தாங்க. மாசத்துல ஒரு நாள் தான் என்ன வருது நடக்குது, கம்யூனியன், திருவிருந்து நடக்குது. மாசத்துல ஒரு நாள் கழுவினா உடனே தாழ்மை வந்துருமா? காலை கழுவும் போது கட்டாயம் நீங்களாம் அது அனுபவம் உண்டா என்னன்னு தெரியாது. நான் நிறைய சர்ச்சஸுக்கு போயிருக்கேன். பெந்தைகாஸ்ட் சர்ச்சஸ் நிறைய சர்ச்சஸ் போவோம். சில சர்ச்சில் கால் கழுவி திருவிருந்து எடுக்கும், சில இதில் திருவிருந்து கால் கழுவ மாட்டாங்க. சிஎஸ்ஐலையும் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போ கால் கழுவும் போது என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்குவாங்க. யாரை இப்போ பிடிக்குமோ அவங்களோட தான் அவங்க காலை கழுவுவாங்க. எல்லாருடைய காலெல்லாம் கழுவ மாட்டாங்க, பிடிக்காதவங்க காலெல்லாம் கழுவ மாட்டாங்க. அடுத்தது பாஸ்டர் யார் கூட கழுவாருன்னா இன்னொரு ஊழியக்காரனோட தான் கழுவுவார். ஏன் அப்படி? அது ஒரு இதுக்காக சொல்றேன். அடுத்தது கால் கழுவுறதுங்கிறது எதற்கு சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரும் போதகருமா நானே உங்கள் கால்களை கழுவினார் அப்படிங்கிறது அடுத்தவனை செய்யக்கூடிய ஒரு அவன் காலை கிளீன் பண்றது, அவனுக்கு சேவை செய்யறது, அதைத்தான் அது குறிக்கிறது. இன்னொரு இடத்துல இந்த வயதானவங்களை பற்றி சொல்லும் போது அவங்க யாரு, அந்த
பெரியவருடைய கால்களை கழுவுபவர்கள், அப்போஸ்தலருடைய கால்களை கழுவுபவர்கள் அப்படின்னு இருக்கும். அதாவது அதை சுத்தம் பண்றது அப்படின்னா அது ஒரு வழக்கம் அந்த காலத்துல இருந்துச்சு. இப்போ வடநாட்டுலாம் போனா அப்படி இருக்குது. அது ஒரு வரவேற்புக்காக அதை செய்வாங்க. ஆனா இது அதை மீன் பண்ணல. ஆண்டவர் என்ன போல நீங்க நானே தலையை காலை குனிஞ்சு நின்று தொடச்சி காலை கழுவி எல்லாருக்கும் காலை கழுவினார். அவர் இவருக்கு ஒருத்தர் காலை கழுவி அவர் இவர் காலை கழுவுறார், இயேசு கிறிஸ்து காலை கழுவா அப்படி இல்லை. எல்லாருடைய ஒரு திருடனுடைய காலை கூட காட்டி கொடுக்கக்கூடிய காலை கூட கழுவினார். அப்போ மற்றவங்களிடத்துல தாழ்மையா நடந்து கொள்வதுதான் அது காட்டுகிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மனத்தாழ்மை என்பது எதுக்கு எதிரானதுன்னா பெருமைக்கு எதிரானது. நான் இப்ப நான் நினைக்கிறேன்னு வச்சுங்களேன், நான் பாத்திரம் கழுவலாமா, அது எப்படி பாத்திரத்தை கழுவ முடியும், ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை அல்லது ஏதாவதுன்னா கழுவலாமா, அப்படி யோசிக்க கூடாது. அதில் வேண்டியது என்னதுதான் மனத்தாழ்மை. அது மாதிரிதான் மனைவியும், இதெல்லாம் நான் செய்யலாமா, செய்ய வேண்டிய நேரத்தில் சில நேரங்களில் கணவர் வயசாகும் போது யூரின் பண்ணிடலாம் அல்லது அம்மாவா இருக்கலாம், எப்படி நானும் போய் யோசிக்க கூடாது, யோசிக்க முடியாது. அங்க என்ன வேணும், இது பெருமைக்கு எதிரானது என்னது, தாழ்மை. அந்த அளவு மிகுந்த மனத்தாழ்மை இருக்கு. அந்த மிகுந்த மனத்தாழ்மை நமக்கு ரொம்ப அவசியம். மிகுந்த மனத்தாழ்மை சொல்லப்பட்டிருக்குது. அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்குது, சாந்தம். சாந்தம்ங்கிறது கோபத்துக்கு எதிரானது. ஆண்டவர் சொல்றார், நான் எப்படி இருக்கேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு, என் நுகத்தை ஏற்றுவிட கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவர் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் அப்படின்றார். அவரே சாந்தம் மனத்தாழ்மையா இருந்தா அவருடைய பிள்ளைகளா நாம எப்படி இருக்கணும், நம்ம சாந்த குணம், நமக்கு கோவம் வரக்கூடாது, எரிச்சல் இல்லையா. சிலரும் சொல்றது கேட்காது, கணவன் ஏதாவது சொல்றது கேட்காது, அல்லது நீங்க சொல்றது அவரு கேட்காது. அவர் திரும்ப கேட்டா என்ன ஆயிரும், உங்களுக்கு என்ன சொன்னான்னு கேட்டா ரொம்ப கோபம் வந்துடும். வேற ஒண்ணுமே பெரிய காரியங்கள்லாம் வேண்டாம். மனைவி சொல்றத கணவர் சரியா கவனிக்கல அல்லது கேட்கல அப்படின்னா என்ன சொன்னா அப்படின்னு கேட்டா என்ன வந்துடும், கோவம் வந்துடும். சில நேரம் ஜாமான்னு சொல்லி விடுவோம், இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு மறந்துருப்பாங்க. அப்போ கோவம் பொத்துக்கிட்டு வந்துச்சு அப்படிமா, எங்க இருந்து பொத்துட்டு வருதுன்னு தெரியல. அதெல்லாம் என்னது இல்லை, சார்ந்த குணம் இல்லை. அப்போ சபையை விட்டுருவோம் முதல்ல, ஒரு குடும்பத்துல. ஏன்னா இப்போ சபைங்கிறது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ சபையெல்லாம் சும்மா அப்படி கூடுறதே, போற ஒரு நாள் மெசேஜ் கேட்க, ஒரு பாட்டு கொஞ்ச நாள் ஒர்ஷிப் பண்றது, பாட்டை கேட்டு வந்துடுவோம். அங்க ஒரு ஐக்கியமோ ஒண்ணுமே கிடையாது. பெரும்பாலும் 98% அல்லது 99% என்ன கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. பாஸ்டர் தான் எல்லாம் போடுவாரு, அடுத்தது அவருடைய உரிமை அடுத்த மகனுக்கு போகும், அவ்வளவுதான். சொத்து மற்ற எல்லா உரிமையும் அவனுக்கு போயிடும். அதனால வேற ஐக்கியம்லாம் இப்போ கிடையாது. அப்படி இருந்தா நீங்க எப்படி நடக்கணுங்கிறது, இது குடும்பத்துல முதலாவது சாந்த குணம் வேணும், மிகுந்த மனத்தாழ்மை. அடுத்தது சாந்தம். அடுத்தது நீடிய பொறுமை. எப்போ பொறுமை வேணும், திரும்ப 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 பிள்ளைகள் அதே தவற செய்யும் போது, திரும்ப திரும்ப கணவர் அதே தவற செய்யும் போது, அப்போ என்ன செய்யணும், அப்போ எவ்வளவு நாள் தான் பொறுத்துட்டு இருக்க முடியும், எத்தனை தடவை தான் பொறுத்துட்டு இருக்க முடியும், இதே பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ அப்படி சொல்லக்கூடாது. அப்ப அங்க என்ன வேணும், நீடிய பொறுமை. இப்போ இந்த 3 குணம் நமக்கு ரொம்ப அவசியம். மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை. அடுத்ததாக அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி, அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கிறது. சப்போர்ட் பண்றது, ஃபார்பேரிங் அப்படின்றாங்க. அதுக்கு சகித்து கொள்ளுதல். அந்த அன்பு நிறைவுனால நம்ம பிள்ளை தானே, நம்ம கணவர் தானே அப்படின்னு சொல்லி அன்பினால் என்ன செய்யறது, அது எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல், சகித்து கொள்ளுதல்.
அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். எல்லாத்தையும் தாங்கணும், எல்லாத்தையும் சகிக்க வேண்டும். யாராவது ஒரு கட்டாயம் ஒரு குறைபாடுகள் இருக்கும் ஒருத்தரையும். அதே செய்துட்டு இருப்பாங்க, திரும்ப திரும்ப அதே தவற செய்துட்டு இருப்பாங்க. சில பழக்க வழக்கங்கள் தவறா இருக்கும். அதெல்லாம் என்ன செய்யணும்? பொறுத்து கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். நிறைய குடும்பம் பிரிஞ்சு போகாம இருக்க காரணம், அல்லது சத்தம் வெளியே கேட்காம இருக்க காரணம், ஒருத்தர் சத்தம் போடும்போது மற்றவங்க என்ன பண்றது? இந்த சமாதானம், இப்படியா வீட்டுல சமாதானம் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது பொறுமையா இருக்கிறது, மன்னிக்கிறது இல்லையா? சண்டை வந்தாலும் அடுத்த நேரம் என்ன செய்யறான்? அதெல்லாம் மறந்து பேசுறது. இன்னைக்கு நீங்க இப்படி பண்ணிட்டு உங்களுக்கெல்லாம் நான் கை நாள் சாப்பாடு கூட போட மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. பொறுமை, மன்னிக்கிறது. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்க மன்னிங்கன்னு இருக்கு. எத்தனை 1000 பாவம் செய்திருக்கிறோம், எத்தனை 1000 தவறுகள் செய்திருக்கோம். ஆனா எல்லாத்தையும் அவர் மன்னித்து கொண்டுதான் இருக்கு. அதனால அவர் மன்னிக்கிற மாதிரி நீங்க என்ன செய்யுங்க? மன்னிங்க. முதல்ல குடும்பத்துக்குள்ள இந்த சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் சொல்லப்படுது. ஏன்னா பிசாசு எப்போ குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தலாம், எப்போ பிரச்சனையை ஏற்படுத்தலாம், எப்பொழுது சமாதானத்தை குலைச்சலை ஏற்படுத்தலாம்னு நினைப்பான். நம்முடைய தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிரு. ஒரு கலவரத்துக்கு அவர் கிடையாது, காரணம் கிடையாது. அது யாரு? பிசாசு தான் இந்த கலவரத்தை உண்டாக்குறது, குடும்பத்துல பிரச்சனைகளை உண்டாக்குறது. என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த காரியங்களை நம்ம மிகுந்த மனத்தாழ்மை வேணும், சாந்த குணம் வேணும், நீடிய பொறுமை வேணும். ஒருத்தர் என்ன செய்யணும்? தாங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தா சமாதானத்தை விரும்ப வேண்டும். சமாதானம் இப்போ சரி, இன்றைக்கு இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, இது வேண்டாம், இப்போ இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பேசிக்கலாம் அப்படி விட்டுறணும். ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். 7ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக, ஈவு அது அவருடைய ஈவு. அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்ன செய்யறாரு? ஒரு குறிப்பிட்ட வரங்களை கொடுத்துட்டார். அவனவனுக்குங்கிறது நிறைய இடத்துல டிரான்ஸ்லேஷன் தப்பு. ஒவ்வொருவனுக்கும் அப்படிங்கிறது தான், எவ்ரி ஒன் தான் இங்கிலீஷ்ல இருக்கு. ஒவ்வொருவனுக்கும் என்ன செய்யிருக்கு? அப்போ எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்குமே என்ன பண்ணப்பட்டிருக்குது? கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அதாவது ஒருத்தனுக்கு 5 வரத்தை கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு 2 வரம் அவர் கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு 1 தாளந்து அப்படி கொடுக்குறாரு. ஏன் அப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வசனத்துல என்ன பண்ணிருக்குன்னா, அதை வாசிக்கிறீங்களா? மத்தேயு 25:15 வாசிங்க. மத்தேயு 25:15. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். அப்போ ஒருத்தனுக்கு அவனுக்கு திறமைக்கு தக்கதாக, அவர் தெரியும் இவனுக்கு 5 வரம் கொடுத்தா இவன் நல்லா பயன்படுத்துவான்னு தெரியும். ஒருத்தனுக்கு 2 கொடுத்தா இவனால 2 தான் செய்ய முடியும், தாங்க முடியும் தெரியும். ஒருத்தனுக்கு 1 தான் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த 1 கொடுத்தவன் அதுக்கும் தகுதி இல்லாம போயிட்டான். நிறைய பேர் 1 தாளந்து இருக்காங்க, பயன்படுத்தவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுடைய வரங்கள் என்னன்னு சொல்லி கண்டுபிடித்து அதை பயன்படுத்துங்க. நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உங்க வீட்டுல ஒரு ஃபெல்லோஷிப் ஆரம்பிங்க. அது எவ்வளவு வளர்ச்சியை கொடுக்குறது, எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்குது. உங்க சொந்தக்கார பிள்ளைங்களை, சின்ன பிள்ளைங்களை கூப்பிடுங்க, அல்லது வாலிப பிள்ளைங்களை கூப்பிடுங்க, அல்லது சொந்தக்காரங்களை, அல்லது பக்கத்துல உள்ள கிறிஸ்தவர்கள் ஒரு சிலரை கூப்பிட்டு ஒரு பிரேயர் ஆரம்பிச்சு நீங்க கற்றுக்கொண்டதை ஒரு 5 நிமிஷம் ஷேர் பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் ஷேர் பண்ணுங்க. அதுக்கு அன்றைக்கு தியானம் பண்ணதை அவங்க சொல்ல ஆரம்பிங்க. இன்னைக்கு இது பார்த்து தியானம் பண்ணேன், கடவுள் இதை கொடுத்தாரு, உங்களுக்கு ஷேர் பண்றேன்னா அதை ஷேர் பண்ணுங்க. அது கிடைக்கிற ஆசீர்வாதம் எத்தனை பேர் உங்க மூலம் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, செல்வி அக்கா இல்லைன்னா சிஸ்டர் இருக்கிறதுனால தான்
எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபெலோஷிப் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல உங்களை சொல்லுவாங்க. அவங்க சொன்னதுனாலதான் இந்த சத்தியத்தை தெரிந்து கொண்ட கண்கள் திறக்கப்பட்டதுன்னு ஒரு நாள் சொல்லுவாங்க. அதனால தயவு செய்து அதை பயன்படுத்துங்க. மறுபடியும் நான் இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம், ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, அதாவது சிறையில் அப்படிங்கிறது பாவ சிறையில, பிசாசின் சிறையில இருந்தவங்களெல்லாம் அவர் சிறைப்படுத்துகிறார். அதாவது தனக்கு சொந்தமாக அவரை விடுதலை செய்து தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். அதான் அதனுடைய அர்த்தம். நான் 2 பைபிள்ல பார்த்தேன் விளக்கத்தை, அதுதான் கொடுத்துருக்கு. நான் முன்னால் நினைச்சேன் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினா ஆண்டவர் பிசாசினால் அங்க சிறை பிடிக்கப்பட்டவர்களை உயிரோடு எழுந்து போகும்போது அவங்கள விடுவித்து கொண்டு வந்தார். அதான் நான் நினைச்சேன். ஆனா இதுல வேற விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. சிறைப்பட்டவர்கள் யாரெல்லாம் ஆண்டு பிசாசின் சிறையில் இருந்தாங்களோ, அவங்க கைக்குள்ள அடிமையா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் விடுதலை ஆக்கி அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? வரங்களை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 9:10 ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ் இடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். ஏறினார், உன்னதத்துக்கு ஏறி அப்படின்னு சொல்லியிருக்கனால அவர் அதுக்கு முன்னாடி ஏறுறாருன்னா அப்ப என்ன செய்யிருக்கணும்? கீழே இறங்கி இருக்கணும். இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறணுமாய். அப்போ அவர் தான் எல்லாவற்றுக்கும் பதில். ஜீசஸ் இஸ் த ஆன்சர் அப்படி சொல்லுவாங்க. எல்லா ப்ராப்ளத்துக்கும், எந்த பிரச்சனைக்கும், எந்த குழப்பத்துக்கும் ஒரு பதிலை தருகிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் தான் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பத்தக்கவர். 11-13 மேலும் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர்கள் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி அவர் ஏற்படுத்துகிறார். யாரும் என்னவா மாற முடியாது. இவங்களா அப்போஸ்தலரா மாற முடியாது, இவங்க பாஸ்டரா மாற முடியாது தங்க விருப்பத்துக்கு. சிலர் அப்படி ஏற்பட்டிருக்கனால அது பிரச்சனை தான். அப்போஸ்தலர் பெருவர்களை போன்றவர்கள், அடுத்தது தீர்க்கதரிசிகள், அடுத்த விரலை போனவர்கள் அவர்கள் எச்சரிக்கக்கூடியவர்கள், அந்த விரலை மாதிரி. அடுத்தது நடுவிரல் சுவிசேஷர் மாதிரி, அது நீண்டு இருக்கும். அது வெளியே போகக்கூடிய சுவிசேஷர், ஒரு சர்ச்சுக்குள்ள உட்கார முடியாது. அடுத்தது மெய்ப்பர் அப்படின்னு சொன்னா மோதிர விரல். அவங்க தான், அவங்களுக்கு தனியான ஒரு கிரீடம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க தான் மேய்க்க முடியும், மற்றவங்களாம் மேய்க்க முடியாது. சுவிசேஷரால மேய்க்க முடியாது ஒரு சபையை. அடுத்ததாக போதகர், டீச்சர், என்னை போன்றவர்கள், எளிதாக புரிய வைக்கக்கூடியவர்கள். டீச்சர்ஸ் தான் நல்லா பாடத்தை நல்லா எளிதாக புரிய வைப்பாங்க. பைபிள் டீச்சர்ஸ் தான் அப்படிதான். அப்படி 5 விதமான ஊழியங்கள். இது எதுக்காகனா, நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்திலையும் அறிவிலும் என்ன செய்யணும்? ஒரே விசுவாசம் நம்ம வரணும், ஒரே அறிவை நம்ம அடையணுங்கிறதுக்காக தான் இந்த 5 விதமான ஊழியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் கிறிஸ்துவை போல அந்த நிறைவான வளர்ச்சிக்கு நம்ம வரணும். அந்த அளவுக்கு வளர்ந்து தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தவான்கள் சீர்படுத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்துக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகும். அப்போ எதுக்காக அப்படின்னு சொன்னா, சபை பரிசுத்தம் அடைய வேண்டும், பெர்ஃபெக்ட் ஆகணும், சீர்பொருந்த வேண்டும். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தணும், இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகணும். அதுக்காக 2வது சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக, சுவிசேஷம் எக்யூப் த செயின்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். எப்படி சுவிசேஷம் யாருக்கு எப்படி கொடுக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறது. கிறிஸ்தவத்தில் எப்படி பேசணும், இஸ்லாமியர்கிட்ட எப்படி பேசணும், ரோமன் கேத்தலிக்காரன் எப்படி பேசணும், ஏழைகள்கிட்ட எப்படி பேசணும், பிச்சைக்காரன் எப்படி பேசணும், இதெல்லாம் அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் சுவிசேஷ ஊழியத்தை. அதுதான் சபையினுடைய முக்கியமான வேலை. ஒண்ணு மக்களை பரிசுத்தப்படுத்தணும், அடுத்தது சுவிசேஷ ஊழியத்துக்கு அவங்கள
சரியான பக்குவ முறையில அவங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணணும். இந்த 2 தான் சபையினுடைய முக்கியமான வேலை. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி. கிறிஸ்துவின் சரீரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரே சரீரம். அது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக தான் இந்த 5 வித ஊழியங்கள். 5 விரல்கள் இல்ல, ஒரு விரல் இல்லைன்னா கூட எவ்வளவு கஷ்டம். நீங்க வேணா ஒரு விரலை மடக்கி வச்சுட்டு பாருங்க, எந்த விரலையா மடக்கி வச்சு பாருங்க, மாத்தி மாத்தி எந்த ஒரு பொருளையும் நீங்க பிக்கப் பண்ணவே முடியாது. ஒரு எலுமிச்சம்பழம் கீழே கிடந்தா கூட அந்த 5 விரல் இருந்தால் தான் எடுக்க முடியும். ஒரு சாதத்தை எடுத்து சாப்பிடணும் கூட 5 விரல் வேணும். 3 விரல் வச்சுலாம் சாப்பிட முடியாது. பெருவிரல் இல்லாம சாப்பிட முடியாது. அது அப்போஸ்தல ஊழியம், மிக முக்கியமான ஊழியம். அதனால எல்லாமே மிக முக்கியமான வரங்கள், ஊழியங்கள். இது வரங்கள்ல ஊழியங்கள். 14ஆம் வசனம் சொல்லுது, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்குமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காத்தினாலே அலைகளைப் போல் அடிபட்டு அலைவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளருவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது, தவறான போதத்துல போயிடக்கூடாது. நான் இப்ப கூட என்னுடைய ஒரு குரூப் வச்சிருக்கேன், அந்த குரூப்ல இதை பற்றி போட்டிருந்தேன். ஒருவேளை செல்வி யாருக்கும் அனுப்பினாலும் தெரியல, அனுப்புறேன் நான். 1ஆம் தேதி சொல்றாங்க, ஒருத்தர் விஜய் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு, ஒருத்தர் ஸ்டாலின் தான் சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு, இல்ல குழப்பமான இதெல்லாம் நடக்கும்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்போ ஒரே ஆவியானவர் எப்படி 3 பேர்த்த 3 விதமா சொல்லுவாரு? ஒருத்தர் சொல்றாரு கடல்ல இருந்து பெட்ரோலா வரும், இந்தியா செழிக்க போகிறது அப்படிங்கிறாரு. ஒருத்தர் இல்ல பொருளாதார நெருக்கடி ரொம்ப வரும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்ப யாரை நம்புறது? அப்போ இதெல்லாம் ஒரு சரியான ப்ராஃபட், அவங்க தான் சரியான தீர்ப்பை சொல்ல முடியும். அவங்களுக்கு தான் எல்லாருக்கும் வெளிப்படுத்த மாட்டார், ஒரு சுவிசேஷர் வெளிப்படுத்த மாட்டார் அதை. ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா வைத்திருக்கிறார். இப்போ நான் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியம்படி ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, நீ இந்த காலத்துல இஸ்ரவேலுக்கு காணியாட்சி திரும்ப கொடுப்பீர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? இஸ்ரவேலர் அந்த காலத்துல ரோமருக்கு அடிமையா இருக்காங்க. அப்போ ரோம ஆட்சியிலிருந்து எங்களுக்கு எப்போ விடுதலை கொடுப்பீர்கள், எந்த காலத்துல கொடுப்பீர்கள் சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ சில அவரு உயிரோடு எழுந்த பிறகு தன்னை தாம் உயிரோடு இருக்கிறவர்கள் அவர் காண்பிக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, அதெல்லாம் யாருக்கு தான் தெரியும்? பிதாவுக்கு தான் தெரியும். நீங்க போய் என்ன செய்யுங்க, உங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட பிறகு நீங்க எங்கெல்லாம் எல்லா இடத்துலயும் என்ன செய்வீங்க, பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. அதில் போய் ஊழியத்தை பாருயா, உட்கார்ந்துட்டு இந்த இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத, நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த நாள் என்ன நடக்கும்னா கேட்டுட்டு இருக்காது அப்படின்ற. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. அதே சொல்ல மாட்டேன்றார் இயேசு கிறிஸ்து. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லடா அப்படின்னு சொல்றாரு. சரி, இன்றைக்கு உட்கார்ந்து இந்த வருஷம் என்ன நடக்கும் கேட்டா ஏதாவது தப்பாதான் தீர்க்கதரிசனம் வரும். அதே மாதிரிதான் ஒருத்தன் கேட்டான், ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் தெரிந்தாலும் உட்கார்ந்து கேட்டான். நீ போன்றாரு, ஆனா கழுதை என்ன செஞ்சு சோறுல இடிச்சிச்சு. அப்போ அவனுக்கு புத்தி வரும். கடைசியில பிழையாம் யுத்தத்துல செத்து போயிட்டான். நல்ல தீர்க்கதரிசனம் சொன்னான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுறதை பற்றிலாம் தீர்க்கதரிசனம் சொன்னான். ஆனா யுத்தத்துல கூலிக்காக என்ன செய்தானா கள்ள தீர்க்கதரிசனம் சொன்னான்னு சொல்லி யூதாவில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அக்கிரமக்காரனை போல அவன் என்ன செய்தான், அந்த போர்ல அவன் கொல்லப்பட்டான். அதனால இந்த மாதிரி கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடாது. நாளைய தினத்தை பற்றி கவலைப்படாது, அதின் பாடு அந்த அந்தந்த நாளுக்கு ஆக்குரிய அந்தந்த பாடுகள் அது அந்தந்த நாளுக்கு உரியதுன்னு சொல்றாரு. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் குழப்பமா இருக்கனால உங்களை வாசித்து காட்டிடுறேன். மத்தேயு சுவிசேஷம் 6ஆவது அதிகாரம் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இன்னைக்கு பாடே போதும்யா, நீ நாளைக்காக கவலைப்படாத. நாளைக்கு ஒரு பாடு இருக்கு, அடுத்த நாள் ஒரு பாடு இருக்கு, ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு அது போதும், ஏதோ ஒன்று சந்திப்போம். சிலது பிரச்சனையாவே தெரியாது, ஆனா அது பிரச்சனை தான் இருக்கும். அதனால ஏன்னா சிலர் தேவையில்லாம நம்ம சொல்றதை அக்செப்ட் பண்ண, ஒருத்தர் நண்பர் வருவாரு, எது சொன்னாலும் அக்செப்ட் பண்ண, அவருக்கு என்னோட ஒரு 10 வயசாக குறைஞ்சதா இருக்கும். எது நான் சொன்னாலும் அதுக்கு மேலதான் பேசுவார்.
அவருக்கு இன்னும் அபிஷேகம் கிட்டது கிடையாது, ஞானஸ்நானம் பெற்றவரும் கிடையாது. ஆனா அவர் சொல்றதான் கரெக்ட்னு எல்லாத்தையும் அடிப்பாரு. எஸ் தான் போகணும். அந்த அன்பின் ஒருமை, சமாதான கட்டாய பாதுகாத்து, ஒருமையை பாதுகாத்து கொடுறதுக்காக எது சொன்னாலும் எஸ் எஸ் எஸ்ன்னு போயிடுறது. நிறைய நேரத்துல எஸ் எஸ்ன்னு சொல்லிட்டு போனாலே குடும்பத்துல என்ன வராது, பிரச்சனைகள் வராது. பொதுவா பெண்களை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, பெண்கள் ரொம்ப பிரச்சனையா இருந்தா எஸ்மா, சாரிம்மா, சாரிம்மா அப்படின்னு சொன்னா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் எஸ் சொல்லணும், சாரிங்களை சொல்லணும், அடுத்தது சாரி அப்படின்னு சொன்னாலும் போதுமா அப்படி சொல்லுவாங்க. அதனால அடுத்தாவது இப்போ 14, 15 பார்த்துட்டோம். 16வது வசனம், அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆதலால் சரீரம் முழுதும், நம்முடைய பாடி முழுதும் எப்படி தலையில இருந்து தலையாய் கிறிஸ்துக்குள்ள அந்த சரீரத்துல ஒவ்வொரு பார்ட்டா நம்ம இருக்கிறோம், ஒவ்வொரு அவயவமா இருக்கிறோம். இது எல்லாத்திலையும் என்ன செய்யறது, இரத்த குழாய்களால நரம்புனால என்ன செய்யப்பட்டிருக்கு, இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொன்றும் என்ன செய்யணும், இணைக்கப்பட்டு ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு இல்லை. இதயம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்ல முடியாது, நுரையீரலும் ரொம்ப முக்கியம்தான். கல்லீரல் அவ்வளவு முக்கியம்னு சொல்ல முடியாது, இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கல்லீரலும் ரொம்ப முக்கியம் தான். சிறுநீரகம் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த சிறுநீரகம் ரொம்ப முக்கியம்தான். அப்போ உடல்ல உள்ள இறப்பை எல்லாமே ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட் தான். எதுவும் வேலை செய்யலைன்னா அது என்ன செய்யாது. கண்ணு தான் ரொம்ப முக்கியம், காது முக்கியம்னு சொல்ல முடியுமா? எல்லா அவயவங்களும் ரொம்ப முக்கியமா இருக்கு. தலைமுடியெல்லாம் போயிட்டா கல்யாணமே நடக்காது. சிலருக்கு தலைமுடி வெள்ளையாயிட்டாலே இப்போ அந்த பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சு, நரம் வந்துட்டு அந்த பொண்ணு வேண்டான்றாங்க. அப்போ எல்லாம் சரியா வேலை செய்யறதான் சரீர வளர்ச்சி உண்டாகும். இன்னைக்கு சபையிலலாம் போதுமான வளர்ச்சி கிடையாது. அது காரணம்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் பாஸ்டர் இடமே கொடுக்க மாட்டார். இடமே எந்த ஊழியத்துக்கும் வேணா கூப்பிட்டு கொஞ்சம் வயசானவரா இருந்தா அவங்க அவர்கள் சகோதரர் வந்து முன்னால வந்து ஜெபம் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க, அதான் கொடுப்பாங்க, வேற என்னதும் பண்ண விட மாட்டாங்க. அப்ப எப்படி சபை வளரும்? எல்லா சரீரத்தில் உள்ள எல்லா அவயங்களுக்கும் என்ன செய்யணும், அதனுடைய வேலையை கொடுக்கணும். இவர் தான் கேஷ், பணமும் பொறுப்பும் இவர் தான் எடுப்பாரு. அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறதே தனி ஒரு ஊழியம், ஊழியத்துல ஒரு வகையா அட்மினிஸ்ட்ரேஷன். கொரிந்தியர்ல வரும்னு நினைக்கிறேன். அதனால ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்த கொடுக்கணும். எல்லாம் நான் தான் பார்ப்பேன் அப்படிங்கிறத என்ன செய்யதான் இந்த வளர்ச்சி இல்லாததுக்கு ஒரு காரணம். அப்போ சரீரம் வளர்ச்சி அடைக்குன்னா எல்லா உறுப்புகளும் என்ன செய்யணும், வேலை செய்வதனால சரீர வளர்ச்சியை உண்டாக்குறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 17 வரைக்கும் வாசிங்க. 17 கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காமவிகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அப்போ மற்றவங்க பிரஜாதிகள் எப்படி நடக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. அவங்க புத்தியில அந்தகாரப்பட்டு இருதய கடினத்தினால் தேவனுடைய என்ன செய்ய உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் என்ன செய்யறாங்க, நடப்பிக்கிறாங்க. காம விகாரத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆனா நமக்கு இயேசு கிறிஸ்து இப்படி அறியவில்லை. நமக்கும் பாவத்துக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. 21-24 வாசிங்க. 21-24. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக
சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ இயேசுவனுடைய சத்தியத்தின்படி நம்ம என்ன செய்யிருக்கோம்? போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் முன்னால இந்த மோசம் போக்கக்கூடிய பழைய மனுஷனாகிய பழைய இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, ஏற்கனவே ரட்சிக்கப்படும்போது களைஞ்சு போட்டோம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா சட்டையை கட்டி போட்டு புது சட்டையை மாத்துற மாதிரி அதெல்லாம் நம்ம ஏற்கனவே என்ன செய்யணும்? களைந்து போட்டோம் அந்த பாவத்தெல்லாம். இனிமே அதுக்கு என்ன பண்ணக்கூடாது? புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கன்னா நம்முடைய எண்ணங்கள், முதல்ல சிந்தை தான் ரொம்ப முக்கியம். சிந்தையில தான் போர்க்களம். சிந்தை எனும் போர்க்களம்னு சொல்லி ஜாய்ஸ் மேயர் ஒரு புக் எழுதியிருக்காங்க. இங்கதான் போற ஆரம்பிப்பான், இங்கதான் அவன் வேலை பார்ப்பான். சாத்தானுடைய உலைக்களம், சோம்பேறியினுடைய மூளை சாத்தானுடைய உலைக்களம் அப்படின்னு இருக்கு. இங்கதான் ஒர்க் ஷாப் அது. அதனால அவனுக்கு என்ன சோம்பேறியா இருக்கக்கூடாது. எப்போ அதை வெறுமனையா வச்சுட்டு சும்மா அப்படி உட்கார்ந்துருந்தாலே உள்ள எண்ணம் எல்லாம் வரும். அதனால இதெல்லாம் ஆக்டிவா இருக்கணும். ஒண்ணு ஒரு பாட்டு பாடிட்டு இருங்க, அல்ல துதிச்சிட்டு இருங்க. அதாவது கவலையே நினைச்சிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டே சமையல பண்ணாதீங்க. எல்லாத்தையும் ஆண்டோட பாதத்துல வச்சுட்டு ஆண்டவர் துதித்து கொண்டு சந்தோஷத்தோடு அல்லது ஒரு வசனத்தை தியானித்து கொண்டே அப்படி என்ன செய்யுங்க இருங்க. அப்போ மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்க புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. அப்போ ஒரு எடுத்து அப்படி சட்டை கழட்டிட்டு இன்னொரு சட்டை போடுறது கிடையாது. அந்த பழைய பாவங்களுக்கு பாவ எண்ணங்களுக்கு இடம் கூடாமல் புதிய எண்ணத்தில புதிய பரிசுத்த சிந்தையில என்ன செய்ய நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் அதுக்கு ஒரு அர்த்தம். அது 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசக்கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் போதுமா. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அவயம். அதனால என்ன செய்யுங்க? பொய் சொல்லாதிருங்கள். ரட்சிக்கப்பட்டவங்களாம் பொய் சொல்ல மாட்டாங்களான்னு ஒரு காலத்துல நினைச்சது உண்டு. தைரியமா பொய் சொல்றாங்க. அதனாலதான் நீங்க ஒருத்தருக்கு அவயம். வலது கை என்ன செய்துச்சு இடது கைக்கு தெரியும். வலது கால் எதோ உதைச்சிச்சின்னு இடது கை காலுக்கு தெரியும் இல்லையா? அதனால பொய் சொல்லாதீங்க. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவயம். அதனால பொய் சொல்லாதீர்கள் என்று சொல்கிறார். அடுத்த கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. கோபம் வரலாம், வாய் அப்படின்னு கோபம் வரலாம். கோபத்தை பாத்திரத்துக்கு என்ன செய்யக்கூடாது? எரியக்கூடாது. கோபத்துல அடிச்சிடக்கூடாது, நொறுக்கிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து கோயில்ல என்ன செய்தார்? எல்லா பாத்திரங்கள் எல்லாத்தையும் அடிச்சு ஆட்களாம் அடிச்சு புறா விற்கிறவங்களாம் காசு போடுறவங்க விற்கிறவங்களாம் என்ன செய்தார்? துரத்தி அடிச்சார். அதுக்காக அவர் என்ன பண்ணாராம்? உடனே கையால டமால் டமால்னு அடிக்கலையாம். ஏன் அப்படின்னா ஒரு கயிறு எடுத்து என்ன செய்தார்? சாட்ட மாதிரி பின்னார். அதுக்குள்ள அவருடைய கோபம் என்ன செய்தான்? ஒருத்தருடைய விளக்கம் கொடுத்தார். அது எவ்வளவு சரின்னா தெரியாது. அதை எடுத்தாரா என்ன செய்தாராம்? அதை அப்படியே என்ன செய்தார்? திரிச்சார். அதுக்குள்ள அவருடைய கோபம் என்ன செய்ய பாதி குறைஞ்சிடுச்சான். முழு கோபத்தில் அடிச்சிருந்தா எல்லாரும் செத்து போயிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பிள்ளைய அடிக்கணும் கூட உடனே கையால் டமால் டுமால்னு அடிச்சிடக்கூடாது. ஒரு பெரம்பை எங்கேயாவது ஒரு இடத்துல உயரத்துல வச்சுட்டு அதை போய் எடுத்து அதுக்குள்ள ஒரு வேளை தப்பிச்சு ஓடனா ஓடிடலாம். அதனால பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நம்முடைய கோபம் என்ன செய்யறோம்? தணிஞ்சிடும். அதனால கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. அது தனியே கிடவுது. எப்போ தணிஞ்சிடணும்? சூரியன் மறைவதற்கு முன்னால. காலையில கோபம் வந்துச்சுனாலும் சாயந்தரத்துக்கு 6 மணிக்குள்ள என்ன செய்யணும்? அந்த கோபத்தை மன்னிச்சிடணும், மறந்துடணும். காத்துட்டே இருந்து இன்னைக்கு அவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, வரட்டும், ஆபீஸ்ல இருந்து வரட்டும், கடையில இருந்து வரட்டும் அப்படின்னு காத்துட்டே இருக்கக்கூடாது. 6 மணிக்கு என்ன ஆயிடணும்? சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அதனால இந்த தனிய கடவுதுங்கிற 26 வருஷத்துல அங்க செமிகோலன் தான் போட்டிருக்கு, ஃபுல் ஸ்டாப் வைக்கல. அப்படி நம்ம செய்தா நம்ம என்ன பண்றோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம்னு அர்த்தம். கோபம் கொடுறது எது? பிசாசுக்கு இடம் கொடுத்தல். அதுக்கு கொடுக்காதீங்க. 28, 29 வாசிங்க. 28, 29. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி
தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு அது கடைசியில் வாசிக்கலாம் கொஞ்சம். அப்போ திருடக்கூடாது, எதையும் என்ன செய்யக்கூடாது, திருடக்கூடாது. ஹஸ்பண்ட் பாக்கெட்ல இருந்து கூட என்ன செய்யக்கூடாது, திருடக்கூடாது. அதுக்கு போல என்ன செய்யணுமா, குறைச்சல் ஒன்று கொடுக்கத்தக்கதா, மற்றவர்கள் கொடுக்கத்தக்கதாக என்ன செய்ய, கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கையினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அப்போ சம்பாதிக்கிறதே எதுக்காகத்தான், மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தானா. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், எவ்வளவு வருதோ அத்தனை என்னதான் நமக்கு தான், எதையும் யாருக்கும் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல தீவிரமா இன்னைக்கு இருக்காங்க. இந்த சந்ததியை பார்த்தா எனக்கெல்லாம் பயமா இருக்கு. நான் இத்தனை வருஷத்துல பார்த்துருக்கேன், குறைச்சலான சம்பளம் வாங்கும்போது கூட எவ்வளவோ கொடுக்கலாம் நாங்கள் உழைத்து கொடுக்கறதுல இதெல்லாம் இருந்தாங்க. இப்போ பணம் பெருக 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 அன்னைக்கு ஒரு டீச்சர் சம்பளம் எவ்வளோன்னா 1.5 லட்சம் வாங்குறாங்க ஒரு ஹெட்மிஸ்டர்ஸ். அவ்வளவு சம்பளம் வருது. அவங்களும் போராட்டி தான் இருக்காங்க, எங்களுக்கு சம்பளம் பத்தாது அப்படின்னு சொல்லி போராட்டி தான் இருக்காங்க. ஊழியத்து குறைக்கலாம் ரொம்ப குறைந்து போயிட்டது. என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் என்னோட வேலை பார்த்து இப்போ ஹெட்மிஸ்டர்ஸ் ஆயாச்சு. ஊழியத்துக்கு 100 ரூபா கொடுக்குறாங்க. எனக்கே வெக்கமா இருக்குது பில் போடுறதுக்கு. போய் பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா சேர்த்து 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 வைப்போம். ஆனா இங்க என்ன சொல்ல, மற்றவர்கள் கொடுக்கத்தக்கதா, தேவையுடன் கொடுக்கத்தக்கதா நல்ல வேலை செய்து சம்பாதின்ற. மறந்துடாதீங்க அதை. கெட்ட வார்த்தை பேசாதீங்க. அதான் கெட்ட வார்த்தை அப்படியே பொல்யூட்டிங் வேர்டு, மற்றவங்களை பாதிக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்க பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நம்மகிட்ட பேசினாலே ஒரு ஆறுதல் கிடைச்சிரும், ஒரு சந்தோஷம் கிடைச்சிரும். அவங்களுக்கு அப்படி இருக்கணும். ஏதாவது நம்ம மனசுல நிறைய கஷ்டங்கள் இருக்கும், கவலை யார்கிட்ட கொட்டலான்னு இருந்துச்சு, அதெல்லாம் அடுத்தவங்கள்ட்ட கொட்டக்கூடாது. உங்க கஷ்டம் உங்களோட இருக்கட்டும். இன்னொருத்தர் சொல்லி அவங்களும் இன்னும் கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி வச்சிடாது. அவங்கள பார்த்தது பேசுனதே எனக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர் சிஸ்டர் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ற மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம கஷ்டத்தை நம்ம இருக்கட்டும், அதை கடவுட்ட வைப்போம். மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி சில வார்த்தைகளை, சில வசனங்களை நம்ம கற்றுக் கொடுப்போம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்வோம். 30-32. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மீட்கப்படும் நாளுக்கு அந்த முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த மீட்கப்படும் நாளுக்குன்னு முத்திரை அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஏற்கனவே விளக்கி சொல்லியிருக்கேன். அப்போ அவர் பரிசுத்தாவை கொடுத்து நம்ம அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய கன்னிகள், அவர் மணவாளன், நம்ம மணவாட்டிகளுங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை, ஒரு முத்திரையை நம்ம கொடுத்தார். அதை துக்கப்படுத்தக்கூடாது. எப்படி துக்கப்படுத்துறோம்? கசப்பு. இதோட எவ்வளவு காலம் வாழ்றது, இந்த பிள்ளைகளை எப்படி சமாளிக்கிறது, இவ்வளோட எப்படி வளர்த்து கொண்டு வர்றது, அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களோட எப்படி இருக்கிறது, அல்லது இந்த சர்ச்சில் இவங்களோட எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஒரு கசப்புக்கு என்ன செய்யக்கூடாது, ஒரு பிட்டர்னஸ் நமக்குள்ள இருக்கக்கூடாது. கோபம், மூர்க்கம், கோபத்திலே ரொம்ப அதிகமானது மூர்க்கம். கூக்குரல் அப்படின்னு சொன்னா கம்ப்ளைண்ட் பண்றது. அப்படி செய்யலாமா, அவங்க இப்படி செய்யலாமா, அவங்க எப்படி இப்படி பேசுறது, இவங்க எப்படி பேசலாம், பாஸ்டர் ஏன் இப்படி சொல்லலாம், இவர் ஏன் இப்படி சொல்லலாம், இப்படிலாம் பேசுறது கூக்குரல். தூசித்தல், அவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க, இவ்வளவு அநியாயம் பண்றாங்க, அக்கிரமம் பண்றாங்க, அவங்களாம் எப்படி போறாங்கன்னு பார்ப்போம், எல்லாம் தூசித்தல். இதுதான் உங்களை விட்டு நீங்க கடவுள். ஏன்னா இதெல்லாம் என்ன பரிசுத்தாவை துக்கப்படுத்தி விடும். அவரை ஃபுல்லா அப்படியே நிறைந்து இருக்க, நம்முடைய மனசுல நினைச்சுக்கணும், நிறைந்து இருக்கணும் நம்ம இடத்துல பரிசுத்தாவை, ஃபுல் ஆஃப் ஹோலி கோஸ்ட் அப்படின்னு பைபிள்ல இருக்கும்.
அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாயிருந்தான். ஸ்தேவான் பரிசுத்தாவினால் நிறைந்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். மேல பார்க்கிறான், அங்க இயேசு கிறிஸ்து அவனை வரவேற்கிறதுக்கு நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்புறம் பரிசுத்தாவி நிறைந்திருந்தா அவரை பார்க்கலாம். கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் பகைக்கும் விரோதக்கும் கசப்புக்கும் தூஷணத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது, இடங்கள் கொடுக்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவன் என்ன செய்ய நம்மை மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்துவ பார்த்து தான் அவர் மன்னிக்கிறார். ஏன்னா அவர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருக்கார், நமக்காக வேண்டுதல் செய்துட்டே இருக்கார். அவர் சிலுவையிலப்பட்ட பாடுகள், சிந்திய ரத்தம் அங்கே நிற்கிறது. ஆனா அதை பார்த்து அவர் என்ன செய்யறாராம், மன்னிக்கிறார். அதே போல் நாம் என்ன செய்வோம், மன்னிப்போம், மறப்போம். மற்றவர்கள் பற்றிய கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல், தூஷணங்களை எல்லாம் விட்டு விடுவோம். சாந்தம் குணமுள்ள ஆவி நம்ம இடத்துல இருக்கட்டும், நீடிய பொறுமை உள்ள ஆவி இருக்கட்டும், மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை. மிகுந்த மனத்தாழ்மை, நீடிய பொறுமை. இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும். நல்லா ஆண்டவர்கிட்ட இப்ப கேட்டே இருக்கேன், ஆண்டவர் சீக்கிரம் வாங்கப்பா. இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொருத்தர் படுகிற பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது சீக்கிரம் வாங்க ஆண்டவரே. இப்படிதான் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு அக்கிரமங்கள், எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது. பல கிறிஸ்தவ பிள்ளைகள், உண்மையான பிள்ளைகள் கூட எவ்வளவு பாடுகள் வழியா சென்று கொண்டிருக்கிறாங்க. ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக, கேட்கிறவனும் வா என்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம ஆண்டவர் சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுவோம். இல்லை இல்லை, என் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு பேரம் பேத்திலாம் பார்க்கணும் அப்படிலாம் விரும்பாதீங்க. அவர் சீக்கிரம் வரட்டும். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு பாடுகள், உபத்திரங்கள் உண்டு. ஆனா அவர் வரும்போது நம்ம எல்லாரும் அவருடைய எடுத்துக்கொள்ளப்பட்டு மேகத்திலே, ஆகாயத்திலே எப்பொழுதும் அவருடன் கூட இருக்க போகிறோம். அதான் பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை காத்திருப்போம். அதான் நம்முடைய நம்பிக்கை. வரப்போகிறார், ஒரு நாள் வரப்போகிறாருங்கிறது தான் நம்பிக்கை. நம்மை மீட்பதற்காக, நம்ம அழைத்து செல்வதற்காக வரப்போகிறாரே, அதான் நம்முடைய நம்பிக்கை. பரலோகத்தில் நமக்கு வைத்திருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அன்பின் தகப்பனே, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகளுக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாஞ்சியாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்பா, அவன் பேர் வாஞ்சியா இருக்கிறாங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் விடுவிப்பேன் என்று சொன்னவரே, எல்லா பாடுகள், உபத்திரங்கள், கஷ்டங்கள் எல்லாத்திலும் விடுதலை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைக்கிறோம். வந்திருக்கிறவர்கள், இன்றைக்கு வர முடியாதவர்கள், ஒவ்வொருவரும் நினைக்கிறோம். கர்த்தாவே, இந்த குரூப்ல வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு பெரிய விடுதலையை தாங்க. ஒரு பெரிய விடுதலையை கட்டளிடுங்கப்பா. ஒரு பெரிய சுகத்தை, சுகவீனத்திலிருந்து விடுதலையை தாங்க. பலகீனங்களிலிருந்து பலத்தை தாங்க. உம்முடைய ஆசீர்வாதம் அவளோடு கூட இருக்கட்டும். உம்முடைய கிருபை அவளை தாங்கட்டும், பலப்படுத்தட்டும். ஆறுதலின் தேவனே, நீர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, எல்லா விதத்திலும் அவர்களுக்கு ஆறுதலை தாரும், தைரியப்படுத்தும். சந்தோஷத்தோடு புறப்பட்டு செல்ல கர்த்தர் உதவி செய்யும். அப்பா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டும், அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டும், அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டும். கர்த்தா, எல்லாவற்றிலும் ஒரு விடுதலையை தாரும், ஒரு ஜெயத்தை தாரும். உம்முடைய ஆசீர்வாதம் அவளை தாங்கி நடத்தட்டும். கர்த்தா, இயேசு கிறிஸ்துவை நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.